இப்போ லைவ்ல டோமெக்ஸ் டாஸ்க் வந்து நடக்குது. இதுல வந்து கூல் சேஸ் வந்து தாக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கூல் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிருமி கேரக்டர் வந்து குடுத்துட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் டாய்லெட்டுக்குள்ள கிருமி மாரியே அப்படியே எந்திரிச்சு வராரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பலூன்ல நெறைய பெயிண்ட் வச்சிருக்காங்க. அதைய பெயிண்டோட சேர்த்து வந்து அடிக்கிறாங்க. பொழிச்சு 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 பொழிச்சுன்னு பாவம் கூல் சேஸ் மேலேயே படுது. அவர் வந்து வலி தாங்க முடியாம திருப்பி கிருமி என்ன பண்ணுதுன்னா, அந்த பாத்ரூம்குள்ள போய் வந்து ஒளிய பாக்குது. திருப்பி வந்து அதெல்லாம் ஒளியக்கூடாது, இங்க வா இங்க வான்னு சொல்லி வச்சு தாக்குன்னு தாக்குறாங்க. எல்லாரும் உட்காந்து கை கட்டி சிரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா வந்து கூல் சேஸ்க்கு வந்து இது வேணும். கேட்டா நான் வந்து இதை பண்ணிட்டு நான் மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னைத்தானே சொல்லிக்குவாரு. சொல்லட்டும். அதே மாதிரி தான் நிக்சன் வந்து இதே மாதிரி கிருமி வேஷம் போட்டு அவர் வந்து சூப்பராக பண்ணாரு. அவரே விட்டு பந்தை விட்டு எரிஞ்சாங்க. இந்த டாஸ்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோவில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு தான் டோமெக்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கூல் சேஸ் மாதிரி ஒரு ஆள் உள்ளே இருந்து அவரை தாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு எறிகிறாங்க மாயாவும் பூர்ணிமா நிக்சனும். இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.